எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணி வெடியா இருக்கு, எந்த பக்கத்த தான் கால வைக்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காரு நம்மளோட திமுக தலைவர் ஸ்டாலின். இதை ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியில இருக்கவங்களுக்கு இடையில ஒரு சின்னதா சலசலப்பு. நான் வாக்கியா தகராறு தான் இப்படி கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் திமுகல நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் முட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமும் நாங்க அப்படி இருக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்க குடுத்த சீட்டெல்லாம் எங்களுக்கு பத்தாது. நாங்க என்ன கேட்கிறோமோ அந்த சீட்டு தான் நீங்க எனக்கு தரணும். அப்படி குடுக்கலன்னா கூட்டணி இதோட முறிச்சுக்கலாம்ப்பா அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதுல முதல் இடத்த புடிச்சிருக்கதே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் பேசினது தான். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக முகத்த பார்த்தே நேருக்கு நேரா பேசிட்டு வந்துட்டாராம். போன எலக்ஷனுக்கு நீங்க குடுத்த இப்ப சீட்டு குடுக்க கூடாது. எங்களுக்கு அதை விட அதிகமா சீட்டு குடுக்கணும். அப்படி இல்லன்னா நாங்க டைரக்ட்டா அப்படியே போயிட்டு அதிமுகல போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டாராங்க. இவரு தான் எப்படின்னு பார்த்தா, இவருக்கு மேல இன்னொரு படி மேல போயிட்டு மதிமுக தலைவர் வைகோ என்ன பண்ணியிருக்காரு, பாஜகவுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தலைவர்கள்ட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காராம். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிஜேபி கூட கள்ள உறவுல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க, மதிமுக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தலைவன் யார் என்ன பேசினா நமக்கு என்ன, நமக்கு தேவை ஒரு பேட்டி 2 சீட்டு, அதுல மட்டும் நம்ம குறியா இருப்போம் அப்படின்னு சொந்தக்கார வைகோ அப்படியே இருக்காராம். சரி, இவங்கெல்லாம் இப்படி நம்ம விடுதலை சிறுத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர், நீங்க குடுக்கறத குடுங்க, நாங்க வாங்குறத வாங்கிக்கிறோம், காலம் பூரா திமுகவுக்கு விசுவாசமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்றாரு. ஆனா அவரோட குட்டி சிறுத்தைங்களா என்ன சொல்றாங்க, என் தலைவர் தான் அடுத்த துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஏய் அப்பா பேசாம இருங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்தை ஓட்டிடுவோம், இதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா, 5 வருஷ கான்ட்ராக்டரா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளு புலம்பிக்கிட்டு இருக்காராம். சரி, அடுத்து நம்ம ஆளு அதாங்க மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன். சட்டமன்ற தேர்தலுக்கு சீட்டு கேட்கலாமா, இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு எம்பி சீட்டே நமக்கு போதுமா அப்படின்னு ஒத்த ரூபாவை போட்டு டாஸ்க் போட்டுட்டு இருக்காராம். இப்ப மக்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, மக்கள் நீதி மய்யம்னு அப்படி ஒரு கட்சி இருக்கா, இன்னும் அந்த கட்சியில யார் யாரெல்லாம் இருக்காங்க, முதல்ல அந்த கட்சியில கமலஹாசன் இருக்காரா அப்படின்றதே மக்களுக்கு டவுட்டா இருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்கள்ட்ட போய் சட்டமன்ற தேர்தல இந்த முறை எத்தனை சீட்டு கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னது எலெக்ஷன் வருதா, அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு அவங்க சாக்காகிறது இல்லாம நம்மள வேற சாக்காக்குறாங்க. அந்த லட்சணத்துல தான் கட்சியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. கம்முன்னு வந்துட வேண்டியதா இருக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு. இவங்க தொடர்ந்து இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன்ல இருக்கிற முஸ்லீம் லீக் கட்சி, நம்ம யார் வம்புக்கும் போக வேணாம், நாம நம்ம வேலையை பார்த்துட்டு கொடுக்கறத வாங்கிட்டு எதிர்கட்சியே காலம் பூரா திட்டிக்கிட்டே நம்ம பொழப்ப ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்காங்க. என்னதான் கூட்டணி வச்சு குட்டிக்கரணம் போட்டாலும் 2026 தேர்தல் வெற்றி நமக்கில்ல நமக்கில்ல அப்படின்றதான் ஸ்டாஃபுங்களோட மைண்ட் வைஸா இருக்கு. இதை ஏன் சொல்லுனா, கூட்டணிக்குள்ளே இவங்க இருக்கிறதெல்லாம் ஒரு காரணத்தோட தான், அதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ திமுகவோட தலைவர் அதாங்க நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு, சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு படம் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கட்சிக்கு அவரே மனசை திடப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். பச்சை நிறத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு ஜெயிப்போம், அடர் பச்சையில இருக்கிறது கன்ஃபார்மா நம்ம செய்ப்போம், மஞ்சள்ல இருக்கிறது நமக்கு வாய்ப்பு இருக்கு, சிவப்பு இருக்கிறதுல வந்து நம்ம கண்டிப்பா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காராம். ஆனா இவங்க பண்ண ஊழலுக்கு அவங்க சொந்த தொகுதியில ஜெயிப்பாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறிதான்.